யூசுவலாவே தமிழ் சினிமால மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸை சித்தரிக்கும் பொழுது நிறைய டிராமாஸ் இருக்கும், இமோஷனல் டர்மாயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பத்தி வர மாதிரியான ஒரு ஆங்கிள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த படம் பார்த்தம்போது இட் வாஸ் வெரி டிக்னிஃபைட் அண்ட் இதை இப்படி காமிச்சாதான் நல்லா இருக்கும்னு அவங்க எடுத்த ஸ்டாண்டே வந்து இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரையின் குரல் வித் மீ அபிநயா. 2025ல ரிலீஸ் ஆன மெட்ராஸ் மேட்னி படத்தை நான் ரீசெண்டா தான் பார்த்தேன். காளி வெங்கட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இட் இஸ் என்ன சொல்றது, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒரு சாதாரண மனுஷனோட கனவு, ஆசை, பாசம், கோபம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட அப்ரோச்ல எனக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஹை ரிகார்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த டிக்னிஃபைடான மிடில் கிளாஸ் அப்ரோச்சை வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட 2 டயலாக் ஸ்டக் வித் மீங்க. ஒன்னு, we all fight for relevance. உண்மைதானே, நம்ம எல்லாரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளோட பார்ட்னர்ஸா இருக்கட்டும், நம்மள சுத்தி இருக்கவங்களாகட்டும், நம்மளோட குழந்தைகளாகட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு ரெலவன்ஸை தேடிட்டே இருப்போம். நம்ம அவங்க கூட அந்த அட்டாச்மெண்ட்டை ரெலவன்ஸ் மூலியமா தான் கண்டுபிடிக்க நினைப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமன் மேன்குள்ளார வாட் கிரேட் தாட் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சார் சொல்லியிருப்பாரு. அதுதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஆசைகளையும் கனவுகளையும் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணாம இயல்பா, எளிமையா, உண்மையா காட்டினதான் இந்த படத்தோட வெற்றியே. எல்லா மிடில் கிளாஸ் ஜர்னியுமே இட்ஸ் அன் அட்வென்ச்சர் அப்படின்றத ரொம்ப கன்விக்ஷனோட ஆணித்தனமா சொல்லியிருப்பாரு. இப்படி இந்த படம் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள், அட இது உண்மைதானே, நம்மள ஒத்துக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த படம். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் மெட்ராஸ் மேட்னி.